அருள்மிகு பழனி ஞான தண்டாயுதபாணியின் வரலாற்றினை அறிய வந்த அன்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இக்காணொலியில் நாம் அறிய விரும்பும் தகவல் பழனிமலை முருகனின் வரலாறு. திருவருள் ததும்பியது தமிழகம். இங்கு இறைவன் அருள் விளக்க மிகுதியும் பெற்ற திருத்தலங்கள் பல உள்ளது. அவற்றுள்ளே தொன்மை சேரனும் தென்னவனாகிய பாண்டியனும் ஒருங்கு போற்றி கொங்கு வைக்காவூர் நாட்டு பழம்பதியாகிய பழனி பழமையும் பெருமையுடையது. இன்னும் தமிழ் இலக்கியங்களில் சித்தன் வாழ்வு என சிறப்பிக்க பெற்ற மலைமேல் மருந்தாகிய ஞான தண்டாயுதபாணியின் அருள் திருமேனியை நிர்மாணித்த காலவரையில் ஆகப்படவில்லை. பழனி திருக்கோவில் தமிழகத்திலேயே பெரும் சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலாகும். பழனி மலைக்கோவிலில் முருகப்பெருமான் ஞான தண்டாயுதபாணியாக வரம் தரும் வள்ளலாக எழுந்துருளி அடியார்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை குருமூர்த்தம் என்று ஆன்மீக அன்பர்கள் கூறுவார்கள். தமிழ்நாட்டில் சிறந்த வேண்டுதல் தலமாக பழனி முருகன் கோவில் விளங்கி வருகின்றது. வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை வழங்குபவர் முருகப்பெருமான் என்று பழந்தமிழ் இலக்கியமான திருமுருகாற்றுப்படை குறிப்பிடுகின்றது. மலைக்கோவிலின் அமைப்பும் அழகும் கண்டு மலைக்கோவிலில் உள் மேற்கு நோக்கிய திருக்கோலத்தில் கனிவாய் புன்னகையுடன் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஞான தண்டாயுதபாணியை வழிபடும் பக்தர்கள் தங்கள் கவலைகளை நீங்க பெறுகின்றனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் நாள்தோறும் பழனி ஆண்டவரை வழிபட வருவதால் இத்திருக்கோயில் இப்போதும் விழா கோலம் போல் காட்சியளிக்கிறது. பழனி மலைக்கோவிலில் நாள்தோறும் முருகனுக்கு 6 கால பூசைகள் நடைபெறுகின்றது. மலைக்கோவிலில் முக்கியமான திருவிழா நாட்களை தவிர பெரும்பாலான நாட்களில் தங்கரத உலா நடைபெறும். அருள்மிகு சின்ன குமாரர தங்கரதத்தில் உலா வரும் காட்சி கண்குள்ளா காட்சியாக அமையும். 6 படை வீடுகளுள் 3வது படைவீடான திரு ஆவினன்குடி பழனி தலத்தில் அமைந்துள்ளது. திரு ஆவினன்குடியின் சிறப்பினை நல்லிசை புலவர் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் போற்றி பாடியுள்ளார். பழனி முருகப்பெருமான் திருமலை ஊர் நிலப்பரப்புக்கு மேல் 450 அடி உயரமுடையது. ஏறி செல்லும் படிகள் 697. மலைக்கோவில் மேற்கு திசையினை நோக்கி உள்ளது. திருமுருகாற்றுப்படை 10 பாட்டு இலக்கியங்களுள் முதலியவைகளை வைத்து பார்க்கும்போது அதன் காலத்தை கடைச்சங்க காலத்திற்கும் பிந்தியதாகவே கருதுவர். தொடக்க காலத்தில் மலையை கோவிலாக வழிபடப்பட்டிருக்கலாம். அறுபடை வீடுகளில் அடங்கிய திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி ஆகிய இடங்களில் கிபி 8, 9ஆம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த பாண்டியர், பல்லவர் கல்வெட்டுகள் உள்ளது. இதுபோன்ற கல்வெட்டுச் சான்றுகள் அக்கோவிலின் காலத்தை உறுதிப்படுத்த உறுதுணை புரிகின்றது. ஆனால் பழனியில் உள்ள தண்டாயுதபாணி என்னும் முருகன் கோவில் அத்தகைய முற்கால கல்வெட்டுகள் கிடைக்கவில்லை. எனவே இக்கோவிலின் காலத்தை கணிப்பதில் சற்று சிரமம் இங்கே இருக்கிறது. தற்போது மலை மீது அமைந்துள்ள கோவிலின் கட்டுமானம் பிற்கால பாண்டியர் காலத்தது என கணிக்கத்தக்கதாய் உள்ளது. கோவில் கருவறையின் வடபுறச் சுவரில் இடம்பெற்றுள்ள சடைவர்மன் வீரபாண்டியன் கல்வெட்டு இக்கோவில் இம்மன்னன் காலத்திற்கு சில காலம் முன்னதாக கிபி 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என கருத சற்று இடமளிக்கிறது. பழனிமலை முருகன் கோவில் கருவறை சுவர்களில் 4 கல்வெட்டு மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இவற்றில் ஒன்று கிருஷ்ணதேவராயர் காலத்தைச் சேர்ந்தது, கிபி 1520. இந்த கல்வெட்டில் தான் ஸ்ரீ பழனிமலை வேலாயுத சாமி என பெயர் இடம்பெற்றுள்ளது. மற்ற கல்வெட்டுகள் இக்கோவில் இறைவனை முருகனை இளைய நயினார் என்றே சுட்டி காட்டுகிறது. இளைய நயினார் என்பதன் பொருள் சிவபெருமானின் இளைய மகன், ஈசனின் இளைய மகன். பரிபாடல் காலத்திலேயே முருகன் இளைய நயினார் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார். இங்கு கருவறையில் அமைக்கப்பட்டுள்ள முருகன் ஆண்டியின் கோலத்தில் கையில் கோல் ஒரு தண்டு ஒன்றை வைத்த நிலையில் உள்ளார். இங்கு உள்ள இச்சிற்பம் மற்ற சிற்பங்களைப் போல கல்லால் செய்யப்பட்டதல்ல. போகர் என்ற சித்தர் 9 வகையான மருத்துவ பொருட்களை நவபாசனம் சேர்த்து உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முன் மண்டபம் ஆகிய அங்கங்களுடன் பிற்காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். காலப்போக்கில் பல புதிய கட்டுமானங்கள், மண்டபங்கள், திருச்சுற்று மாளிகை ஆகியவை கட்டப்பட்டுள்ளது. பழனி மலையும் இடும்பன் மலையும் புராண வரலாறு. பழனி மலையும் இடும்பன் மலையும் சிவகிரி, சத்திகிரி என கைலாயத்தில் இருந்ததாகவும் சிவபெருமான் அவைகளை அகத்திய முனிவருக்கு கொடுக்க 2 மலைகளையும் பொதிகைக்கு கொண்டு போக நினைத்து அவர் இடும்பாசுரனுக்கு ஆணையிட அவைகளை கொண்டு போகும் வழியில் களைப்படைந்து இப்போது இருக்கும் இடத்தில் இடும்பன் இறக்கி வைக்க அங்கு முருகன் கருணையினால் இவ்விடமே பொருந்தியதென்றும் இடும்பன் அதன் காரணமாக நோக்கும்போது சிவகிரியின் மீது முருகன் கனிவாய் சிறுவனாக குராமரத்தின் கீழ் தோன்றவும் அசுரனுக்கும் இளஞ்செய்க்கும் போர் நிகழவும் அசுரன் உயிர் துறந்தான். இடும்பாசுரனின் துணைவி இடும்பியின் முறையிட்டால் உயிர் மீண்டும் பெறவும் அவன் பெற்ற இருவரத்தால் ஆண்டவன் மலையில் இடும்பன் சந்நிதி என்ற இடத்தில் வாயில் காவலனாக ஒரு இடம் பெற்றுதான் இருக்கிறார். தான் எப்படி 2 மலைகளையும் எடுத்து வந்தது போல் காவடியுடன் தமது வேண்டுதல்களை கொண்டு வரும் பக்தர்களுக்கு முருகன் அருள் பெற வேண்டும் என்ற வரத்தினை பெற்றார் என்பது பழனி புராண கூற்று. மலைக்கோவிலின் காலம். மலைக்கோவிலின் காலம் சரியான முறையில் அறியப்படவில்லை. இருப்பினும் பழனியாண்டவர் கோவில் கொண்டருளும் திருக்கோவில் சேர மன்னரால் அமைக்கப்பெற்றது என்பர். இதனை சேரர் கோன் கட்டி வைத்த சீராலயம், வெளியில் நேருலகு மண்டபமும் நீள்சுற்று மாமதிலும் என்று இப்பகுதி ஆட்சி செலுத்திய குறுநில மன்னர் விசேகிரி துறையவர்கள் கூறிய சமயமாலை பாடல் கூறுகிறது. சிவகிரி கட்புவனம் உய்ய சேரர் கோன் புரிதர் பச்சிமத்துவாரா நவமணி பொன் சினகர
விஜயநகரத்து ஞான கருணாநிதியாய் நவைதீர் அன்பர் தவவர் சித்து உபசரிக்கும் சமயங்கள் தோறும் பல சுந்தர சொரூபம் ஊவகை முற்றக் காட்டியிருளொட்டி எழுச்செழுஞ்சுடரே உள்ளி வாழ்வோம். மாம்பழ கவிச்சிங்க நாவலர் பாடலும் இது பற்றி கூறுகிறது. மலைக்கோவிலில் சேர மன்னர் உருவம் பொறிக்கப்பெற்ற சிற்பங்கள் அமைந்துள்ளது. முருகனை பற்றி கூறும் மெய்கீர்த்திகளும் இதனை விளக்கி கூறுகிறது. இதனையே தமிழ்நாடு அரசு தொல்பொருள் வரலாற்று ஆராய்ச்சி நிலையம், பழனி வரலாற்று ஆவணங்கள் ஆகிய நூல்கள் கூறுகிறது. மலை ஏறும் போது எதிரில் இருக்கும் முதல் சிற்றாலயம் சேர மன்னனால் கட்டப்பட்ட விநாயகர் கோயிலாகும். இதன் வாசலில் உள்ள ஒரு தனி கற்சிலையில் சேர மன்னன் தன் குதிரை மீது செல்லும் தோற்றம் பொறிக்கப்பட்டுள்ளது. தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி வெள்ளையானையின் மீது கைலாயம் செல்ல அவர் தோழராகிய இச்சேர மன்னன் தனது குதிரையின் மீது அமர்ந்து அவரை பின்தொடர்ந்து சென்று கைலாயம் அடைந்து இவ்வுடம்புடன் கைலாயபதியின் அருள் பெற்றனர். இரு மன்னரின் காலம் 9ஆம் நூற்றாண்டென ஆராய்ந்துள்ளனர். எனவே சேர மன்னனால் தொடங்கப்பெற்ற இவ்வாலயம் நாளடைவில் பாண்டியர்களாலும் கொங்கு சோழர்களாலும் பல பக்தர்களாலும் புதுப்பிக்கப்பட்டு பல மண்டபங்கள் நூதனமான முறையில் அமைக்கப்பட்டு இக்காலத்தில் தோன்றும் அளவிற்கு பெருகியுள்ளது. பழனி மலை கோவிலில் உள்ள கல்வெட்டுகள். பழனி மலை ஞான தண்டாயுதபாணி என்று அழைக்கக்கூடிய முருகனின் கருவறையில் தெற்கு வடக்கு சுவர்களிலும் வியாழ வரிசைகளிலும் 3 பக்கங்களிலும் 8 கல்வெட்டுகள் காணப்படுகின்றது. இக்கல்வெட்டுகள் 13ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த கோனேரின்மை கொண்டான் வீரபாண்டிய தேவன், 15ஆம் நூற்றாண்டில் மைசூர் வீரநஞ்சை உடையார், விஜயநகரத்து கிருஷ்ணதேவராயர் ஆகியோரதும் சில சமீப காலவையும் ஆகும். மேல் குறிப்பிட்ட அரசர்கள் இறைவனுக்குரிய அன்றாட வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களுக்காக நன்செய் நிலங்கள், புன்செய் நிலங்கள் முதலிய நிலங்களும், திருநந்தா விளக்கு, திருவமது, திருமஞ்சனம், பூமாலை முதலியவைகளுக்காக நிபந்தனைகளும் ஏற்படுத்தியதை அக்கல்வெட்டு கூறுகிறது. பழனிமலை முருகன் தண்டாயுதபாணி கோவில் கருவறையின் வெளிப்புற சுவற்றில் உள்ள கல்வெட்டு எழுத்துக்களின் சுருக்கம். கிபி 1300 பாண்டிய அரசன் ஜடவர்மன் சுந்தரபாண்டியன் என்பவர் பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு தன் பெயரால் ஒரு நல்ல சந்தி பூசை செய்ய ஏற்பாடு செய்தார். அதற்கு அவனிவேந்தர் ராமன் சந்தி என்று பெயர். இந்த பூசைக்காக வேண்டிய அமுதுபடி சாத்துப்படிகளுக்காக ஒரு ஊரையை தானமாக கொடுத்தார். இந்த ஊருக்கு அவனிவேந்தர் ராமன் நல்லூர் என்று பெயர். இந்த ஊர் வைக்காவூர் பெருமலைக்கு வடக்கிலும் கொண்டை ஆற்றுக்கும் அணைக்கும் மேற்கிலும் இருந்தது. மற்ற எல்லைகளும் கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. இதை கல்வெட்டு கூறுகிறது. கல்வெட்டு இறுதியில் முற்றிலுமாக எழுதப்படாமல் நின்றுவிட்டது. அக்காலத்தில் பழனிமலை வைக்காவூர் நாட்டை சார்ந்ததாக இருந்தது. வைக்காவூர் நாடு என்பது நாட்டுப்புறத்தை குறிக்கும். இந்த கல்வெட்டு கோனேரின்மை கொண்டான் என்பதால் அரசனை இந்த ஆணையை கொடுத்ததை குறிக்கிறது. 2ஆம் கல்வெட்டு கிபி 1316 ஆண்ட ஜடவர்மன் வீரபாண்டியன் என்ற அரசர் பழனிமலை தண்டாயுதபாணி பிள்ளையார் கோவிலுக்கு 22 வேலி ஒரு மாநிலம் தானமாக கொடுத்திருக்கிறார். 22 வேலி என்றால் 136 ஏக்கர் தானமாக கொடுத்திருக்கிறார் பாண்டிய அரசர். இந்த நிலத்து வருவாயை கொண்டு அமுதுபடி, சாத்துப்படி முதலிய செலவுகள் செய்து கொள்ள கொடுக்கப்பட்டது. இந்த நிலத்திற்கு இடும்பன் குளம் என்றும் குன்றன் வயல் என்றும் வீரச்சோழ மன்னரை என்றும் பெயர் குறிக்கப்பட்டுள்ளது. இந்நிலம் இடும்பன் குளத்திற்கு மேற்கும் ஊர் வாய்க்காலுக்கு வடக்கும் தண்டாயுதபாணி சுவாமி திருமஞ்சன குளத்திற்கு கிழக்கும் பேச்சி மலைக்கு தெற்கும் உள்பட்டு இருந்தது. இந்த நிலத்தில் இருந்து வரும் வருவாய் கோவிலுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தானத்தை கோவில் கல் சுவரிலும் ஒரு செப்பு பட்டயத்திலும் எழுதி கொள்ள ஆணையிடப்பட்டது. இந்த கோவில் வழிபாடு செய்பவர்களும் மண்டப முதலிகளும் காக்க வேண்டும் என்று கல்வெட்டு கூறுகிறது. 3வது கல்வெட்டு கிபி 1316 ஆண்ட ஜடவர்மன் வீரபாண்டியன் பழனிமலை தண்டாயுதபாணி பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு நிலம் தானமாக கொடுத்தார். கொடுக்கப்பட்ட நிலம் பழனி ஊர் வாய்க்காலுக்கு மேற்கும் வான நாற்றுக்கு வடக்கும் பிரம்ம குலத்திற்கு போகிற வழிக்கு கிழக்கும் பழனி ஊர் வாய்க்காலுக்கு தெற்கும் இடைப்பட்டிருந்தது. இந்த எல்லைக்குள்ளாக லட்சுமி நாராயண பெருமாள் நிலமும் ஏற்கனவே பழனிமலை தண்டாயுதபாணி சுவாமிக்கு கொடுத்த விளை நிலமும் இருந்தது. அவை போக மீதி நிலம் இப்போது தானமாக கொடுக்கப்பட்டது. இந்த நிலத்தின் வருவாய்களாக பொன், நெல் ஆகியவை கோவிலுக்கு கொடுக்கப்பட்டது. இவற்றில் இருந்து திருப்பணி, அமுதுபடி, சாத்துப்படி முதலிய நடத்தி கொள்ள ஆணையிடப்பட்டது. இந்த ஆணையில் ஆளுந்தூர் உடையான், காணிகர் ராயன் என்ற இருவர் கையெழுத்திட்டுள்ளார்கள். 4ஆம் கல்வெட்டு 1318 அரசர் ஜடவர்மன் வீரபாண்டியன் என்பவர் காலத்தில் சுந்தரபாண்டியன் நல்லூரைச் சேர்ந்தவர்கள் இக்கோவிலுக்கு நிலம் கொடுத்திருக்கிறார்கள். இதை இக்கோவில் பண்டாரத்தார்கள் என்று அழைக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொண்டனர். சுந்தரபாண்டிய நல்லூரில் இருந்த காடுகள், புன்செய் நிலங்கள், குடியிருப்பு நிலங்கள், குளம், மரம், கிணறு முதலிய அனைத்தும் தானமாக கொடுக்கப்பட்டது. இந்த கல்வெட்டு சாசனத்திற்கு திருநட்ட பெருமாள், நையாதேவர், முடிகொண்ட பல்லவராயன், சண்டாரதி, ரிஷபதேவன், சோழநாட்டு ஆழ்வான், முடிகொண்ட சோழ பட்டன், சேமன், தில்லை
சிங்கத்தேவர், நாராயணத்தேவர், பிள்ளை நாடாழ்வான், பல்லவரையன் முதலிய ஊர் பிரதிநிதிகள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சொல்ல சொல்ல இந்த பத்திரத்தை ஆறுமுக பிச்சன் என்பவர் எழுதியிருக்கிறார் என்று கல்வெட்டு கூறுகிறது. 5ஆம் கல்வெட்டு. விஜயநகர மாமன்னர் மல்லிகார்ஜுனன் என்பவர் ஆண்ட காலத்தில் 18ஆம் தேதி 10ஆம் மாதம் 1471ஆம் ஆண்டில் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூரிய கிரகணத்தன்று சகல லோகத்திற்கும் தம்பிரானார் நயினார் இளைய தனை நயினார் பழனி சுப்பிரமணிய சுவாமி இவ்வாறு அவ்வூர் கல்வெட்டில் கூறப்படுகிறார். 3 தலங்களில் மகா பூசை நடக்கவும் திரு அமுது, திருநந்தா விளக்கு, திருமாலை, திருமஞ்சனம் முதலியவைகளுக்காக வைக்காவூர் நாட்டு ரவிமங்கலம் என்ற ஊர் தானமாக கொடுக்கப்பட்டது. இந்த ரவிமங்கலம் கொழுமம் போகும் பெருவழிக்கு தெற்கிலும், பன்றிமலை வழிக்கு மேற்கும், பன்றிமலைக்கு வடக்கும், ஆற்றுக்கு கிழக்கிலும் இடைப்பட்டிருந்தது. அவற்றை சேர்ந்த நன்சை புன்சை அனைத்தும் மானியமாக கொடுக்கப்பட்டது. இவைகளை பழனி சுப்பிரமணிய சுவாமி கோவில் பொறுப்பாளர்கள் காத்து கொடுத்து கொள்ள வேண்டும் என்று கல்வெட்டு கூறுகிறது. இந்த பத்திரத்தில் வைராகராயர், சேரமான் தேவர், மங்களராயர், திருநட்டப்பெருமாள், ரிஷபதேவர் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர் என்று கல்வெட்டு கூறுகிறது. வீரநஞ்சன உடையார் காலத்தில் தை மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியன்று நயனார் இளைய நயனாருக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு வைக்காவூர் நாட்டு கலையன்புதூர் சபையை சார்ந்த பெரிய பெருமாள் நம்பி திரு ஆழ்வார் தானம் கொடுத்தார். கல்வெட்டு முற்றிலும் எழுதப்படவில்லை. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் 13ஆம் தேதி 11ஆம் மாதம் 1520 சித்திரை மாதம் 10ஆம் தேதி கிருஷ்ணதேவராயரின் மந்திரி கொண்டைய நரசையரின் அதிகாரி கொண்டைய தேவ மகாராஜா என்பவர் பழனிமலை வேலாயுத பெருமாளின் சுப்பிரமணிய சுவாமிக்கு நிலம் தானமாக கொடுத்ததை கல்வெட்டு கூறுகிறது. கல்வெட்டு முற்றிலும் எழுதப்படவில்லை. பழனிமலையில் செய்யப்பட்டுள்ள தொல்லியல் ஆய்வு. தமிழகத்தின் மிக முக்கியமான முருகன் கோவில்களுள் பழனிமலை கோவிலும் ஒன்று. 6 வடை வீடுகள் முருகனுக்குரியவை. அவற்றில் 3ஆம் படைவீடான திரு ஆவினன்குடி எனும் பெயர் கொண்ட இப்படைவீடும் அடங்கும். தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் கேரளா முதலான பிற மாநிலங்களிலிருந்தும் பல பக்தர்கள் பழனிமலை கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். பெருங்கற்கால சின்னங்களான கற்பதுகை, முதுமக்கள் தாலி போன்றவை பழனியை சுற்றியுள்ள கிராமங்களில் பல இடங்களில் கண்டறியப்பட்டுள்ளது. பெருங்கற்காலந்தொட்டே கிட்டத்தட்ட கிமு 500களில் இப்பகுதியில் மக்கள் வாழ்க்கை இருந்துள்ளது உறுதிப்படுத்துகிறது. பெருங்கற்காலத்திற்கு சமகாலமாக கருதப்படும் சங்ககால இலக்கியங்களில் பழனியும் அதனை ஆண்ட அரசர்களும் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றது. இவ்வூரின் பழம்பெயர் பொதினி என்றும் இப்பகுதியை ஆண்ட மன்னன் ஆவியர்குடியைச் சேர்ந்த வேலாவி கோப்பெரும் பேகன் என்றும் நம்மால் அறிய முடிகிறது. இவரை பற்றி சங்க இலக்கியங்கள் பல பாடல்கள் கூறுகிறது. வண்டுபட தலைந்த கன்னி ஓன்கலல் உருவக்குதிரை மலவர் ஒட்டிய முருகன் நற்போர் நெடுவேல் ஆவி அருக்கோட்டு யானை பொதினி அங்கன். இப்பாடலில் இங்கு உள்ள ஊரும் இங்கு வாழ்ந்த மன்னனும் பற்றிய அகநானூறு கூறுகிறது. பொதினி என்பது பழச்சாறு எனவும் பனை அல்லது தென்னையிலிருந்து கிடைக்கும் பதனி என்றும் பொருள் கொள்ளலாம். முழவு உரல் திணித்தோல் நெடுவேல் ஆவி பொன்னுடை நெடுநகர் பொதினி. இப்பாடலில் இவ்வூர் பொதினி என்று அழைக்கப்பெற்று பின்னாளில் பழனி என்று மருவியுள்ளது. பிற்காலத்தில் முருகன் தலமாக சிறப்புற்றதாக மாறியது. 6 படை வீடுகளுள் ஒன்றாக பழனி மலையும் கருதப்பட்டது. பலம் ஒன்றின் காரணமாக பெற்றோரிடம் பிரிந்து சினம் கொண்டு சீறி எழுந்த சிகரத்தில் நடையிட்ட முருக கடவுள் தனக்கென ஒரு ஊரையும் தனக்கென மக்களையும் உருவாக்கி கொண்டு பழனி என பெயரிட்டதாக பழனி தல புராணம் கூறுகிறது. கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பேகன் என்ற அரசர். இவர் குளிரால் நடுங்கி நின்ற மயிலுக்கு போர்வை தந்தவர் என்று இவரின் கொடைத்தன்மையை வியந்து புறநானூற்று பாடல்கள் கூறுகிறது. கொடைத்தன்மையில் எப்படி சிறந்தவரோ அதனைப் போலவே வீரத்திலும் சிறந்தவர் என்று புறநானூறு பாடல்கள் கூறுகிறது. பேகன் என்ற அரசரை கபிலர், வன்பரணர், அரசில் கிளார், பெருங்கொன்றூர் கிளார் முதலிய சங்கப்புலவர்கள் பாடிய பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. மற்றொரு ஆவியர்குடி தலைவர் பதுமன் என்ற பெயர் கொண்டுள்ளார். இப்பகுதியில் ஆவியர்குடி என்னும் தனி இனக்குழுவினர் அதிகமாக வாழ்ந்துள்ளனர். அவர்களின் தலைவன் ஆவியர் கோமான் என பெயர் பெற்றுள்ளார். ஆவி நாடு என்றும் இந்நிலப்பரப்பு அழைக்கப்பட்டுள்ளது. பிற்கால கல்வெட்டுகளில் வைக்காவி நாடு, வையாவி நாடு, வைக்காவூர் நாடு என்றும் பெயர் பெற்றுள்ளது. இதனையொட்டிய இப்பகுதி வையாபுரி நாடு என்றும் தற்போது பழனி நகரில் நடுவில் அமைந்துள்ள குளம் வையாபுரி கண்மாய் என்றும் பெயர் வழங்குகிறது. ஆயர் இனக்குழு மக்கள் பழனியின் மற்றொரு பகுதியில் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் வாழ்ந்த நாடு அண்டை நாடு என கருதப்பட்டுள்ளது. பதிற்று 10 4, 8, 10களுக்குரிய பதிகங்கள் வேலாவிக்கோ பதுமன் சேரரோடு மனைவினை தொடர்பு கொண்டிருந்தார் என கூறுகிறது. சேர மன்னனுக்கும் ஆவியர் இன மக்களுக்கும் இடையே இருந்த மன உறவால் பழனிமலை பகுதியில் சேரர் ஆதிக்கம் இருந்துள்ளது. கலையமுத்தூரில் கிடைத்த ரோம நாணயங்கள் சங்க காலத்தில்
காலத்திலேயே இப்பகுதி வணிக வளமும் செல்வச் செழிப்பும் மிக்கது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. சித்தர்களின் குருவாக பழனிமலை ஞான தண்டாயுதபாணி விளங்குகின்றார். மலைக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு சித்தநாதன் என்ற திருப்பெயரும் உண்டு. மனிதரும் தேவரும் முனிவரும் சித்தரும் முத்தரும் ஞான தண்டாயுதபாணியை வழிபட்டு அருள் பெற்று வருகின்றனர். ஞான தண்டாயுதபாணி சித்தர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கியவர். பழனி மலைக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் பழனி ஆண்டவர் குருமூர்த்தம் ஆவார். வேண்டிக் கொள்கின்ற பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களையும் ஞானத்தையும் வழங்குபவர். அகத்திய முனிவருக்கு மூல மந்திரங்களையும் உபதேசங்களையும் அட்டமா சித்திகளையும் அளித்தவர். அருளாளர் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு அவரது நாவில் முருக கடவுள் வேல் கொண்டு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை எழுதியவர். நயன தீக்கை அளித்தவர். திருப்புகழ் பாட அடியெடுத்து கொடுத்தவர். கல்பம் வென்ற சித்தர்கள். கல்பம் என்பது பல நூறு ஆண்டுகள் கொண்ட காலமாகும். பல நூறு ஆண்டுகள் கடந்தும் எப்போதும் அழியாது வாழ்ந்து வரும் சித்தர்கள் ஆவர். கல்பம் வென்ற சித்தர்களும் எட்டு திக்கில் உள்ள சித்தர்களும் நிஷ்டையில் ஈடுபட்டுள்ள சித்தர்களும் தேவர்களும் நெடுந்தொலைவிலிருந்து மனம் வீசும் மலர்களை கொண்டு வந்து ஞான தண்டாயுதபாணிக்கு மலர் அர்ச்சனை செய்து வழிபட்டதாக அருணகிரிநாதர் திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளார். பழனி மலை மீது உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் போகர் சித்தர் கோவில் உள்ளது. இரவு கால பூசை. இதனை ராக்கால பூசை என்பார்கள். பழனி ஞான தண்டாயுதபாணிக்கு ராக்கால பூசையின் போது மட்டும் சந்தனத்தால் நீராட்டுவது செய்வது குறிப்பிடத்தக்கது. பழனி ஞான தண்டாயுதபாணிக்கு மலர் அலங்காரம். ராக்கால பூசையின் போது பழனி ஆண்டவருக்கு முல்லை, இருவாச்சி, சண்பகம், பவளமல்லி, மல்லி, நந்தியவாட்டை முதலிய மனம் கமலும் மலர்களை கொண்டு மலர் அலங்காரம் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. பழனி ஆண்டவருக்கு கன்னி உள்ளிட்ட பல்வேறு மாலை வகைகள் அணிவிக்கப்படுகிறது. பழனி ஆண்டவரின் திருக்கழுத்தில் மனோரஞ்சித பூ, பன்னீர் பூ, பிச்சி பூ, நந்தியவாட்டை போன்ற மலர் மாலைகள் அணிவிக்கப்படுகிறது. ராக்கால பூசையின் போது அர்த்த மண்டபம் முழுவதும் நறுமணம் கமலும் பழனி ஆண்டவருக்கு ராக்கால பூசையின் போது செய்யப்பெறும் மலர் அலங்காரம் மரபு வழிபாட்டுடையதாகும். மணங்கமல் தெய்வத்து இளநலங்காட்டு என்று திருமுருகாற்றுப்படை முருகக் கடவுளை போற்றுகிறது. பழனியாண்டவரை ராக்கால பூசையின் போது காண்பது கண்கொள்ளா காட்சியாகும். ராக்கால பூசை முடிந்ததும் பக்தர்களுக்கு தேன், தினிமாவு, சந்தன தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. தீராத நோய்களை தீர்த்தருளும் உலக புகழ் பெற்ற பழனிமலை ஞான தண்டாயுதபாணியின் இரவு கால சந்தனம். பழனிமலை ஞான தண்டாயுதபாணியின் திருமேனியில் இரவு கால பூசையின் போது சந்தனம் சாத்துவார்கள். திருமேனியில் சாத்துப்படி செய்த சந்தனம் மறுநாள் காலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு அருட்பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இச்சந்தனம் ராக்கால சந்தனம் என்று தொன்று தொட்டு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தீராத நோய் தீர்த்தருளும் சந்தனமாக பழனி சந்தனம் விளங்குகிறது. கிண்ணியிலே சந்தனமும் கிளிமூக்கு வெத்திலையும் அள்ளி அள்ளி பூசை கொள்ளும் ஆறுமுக வேலவரை என்று பழனி ஆண்டவர் காவடி பாட்டு கூறுகிறது. உலக புகழ் பெற்ற ஞான தண்டாயுதபாணியின் பழனி பஞ்சாமிர்தம். மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி நிலமாகும். குறிஞ்சி நில கடவுளாக வணங்கப்பட்டு வந்தவர் முருக கடவுள். முருக கடவுளை வணங்கும் மக்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மற்றும் விளையக்கூடிய பொருட்களை கொண்டு இறைவனுக்கு நீராட்டுவது, உணவு படைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டனர். மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய தேன், பழங்கள் மற்றும் மலையடி வரத்தில் உள்ள மருத நிலமான வயலும் வயல் சார்ந்த பகுதிகளில் விளையும் இயற்கையான பொருட்கள், சர்க்கரை மற்றும் பசுக்களில் இருந்து கிடைக்கும் பால், நெய்களை கொண்டு நீராட்டியும் பூசைகள் செய்தும் வந்தனர். காலப்போக்கில் இந்த இயற்கை பொருட்களின் ஒரு திட்ட விகித கலவையை பஞ்சாமிர்தமானது. இந்த பஞ்சாமிர்தத்தால் குறிஞ்சி நில கடவுளான முருக கடவுளுக்கு ஆகம நூலான குமாரதந்திரத்தில் குறிப்பிட்டுள்ள ஆகம விதிகளின்படி பஞ்சாமிர்தம் தயார் செய்து மூலவருக்கு நீராட்டுதல் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. பஞ்சாமிர்தம் தயார் செய்யப்படும் விதிமுறைகள். பஞ்சகாவியத்திற்கு முன்னால் கிழக்கு பகுதியில் இலையில் அரிசி போட்டு பதம் செய்து பாகம் பிரித்து பாத்திரங்கள் வைத்து மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு நடுவில் பால், கிழக்கில் தயிர், தெற்கில் நெய், வடக்கில் தேன், மேற்கில் சர்க்கரை, அக்னி திசையில் வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் முதலிய கனிகளும், ஈசான திசையில் சந்திர நீரும் வைத்து நீருதியில் பலரசங்கள் வைத்தும் வாயு திசையில் நெய் வைத்தும் பூஜை செய்து விதிப்படி பஞ்சாமிர்தம் தயார் செய்யப்படுகிறது. நக்கீரர் போற்றி பாடிய திரு ஆவினன்குடி திருக்கோவில். நல்லிசை புலவர் நக்கீரரால் இயற்றப்பெற்றது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் முருகக்கடவுள் எழுந்தருளியுள்ள 6 படை வீடுகளை பற்றி விரிவாக கூறியுள்ளார். 6 படை வீடுகளில் முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றமாகும். 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். இதனை நக்கீரர் அவர்கள் திருச்சிரலைவாய் என்று குறிப்பிட்டுள்ளார். 3ஆம் படையாக திரு ஆவினன்குடியை குறிப்பிட்டுள்ளார். பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் 6 படை வீடுகளில் திரு ஆவினன்குடி 3ஆம் படை வீடாகும். பலரால் மலை மீதுள்ள பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் 6 படை வீடுகளில் ஒன்று என்று தவறாக சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் 10 பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுவது ஆவினன்குடி என்று அழைக்கக்கூடிய திரு ஆவினன்குடியே ஆகும். தாயில் கொள்கை மடந்தையோடு சில்நாள் ஆவினன்குடி அசைதலும் உரியன் என்று திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். இங்கு முருகன் ஆண்டி கோலத்தில் இருப்பதாக நக்கீரர் கூறவில்லை. வருத்தமே இல்லாத வள்ளியோடு சில நாட்கள் முருகன் தங்கியிருந்து இயங்கிய ஆவினன்குடி என்பது அதன் பொருளாகும். நக்கீரர் குறிப்பிடும் கோவில் இன்று கொண்டாடப்படும் பழனிமலை கோவில் வேறு நக்கீரருக்கு பிறகு வந்த போகர் உருவாக்கியதான் ஞான தண்டாயுதபாணி என்று அழைக்கக்கூடிய பழனிமலை முருகன் கோவிலாகும். வையாவி கோப்பெரும் பேகன் என்று அழைக்கப்படும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான மயிலுக்கு போர்வை தந்த பேகன் பிறந்த குடிக்கு பெயர் ஆவியர் குடி. இந்த குடியில் அமர்ந்து அரசாட்சி புரிந்த இடம்தான் ஆவினன்
ஆவினன்குடி. 4ஆம் படை வீடாக திரு ஏரகம் என்று கூறியுள்ளார். திரு ஏரகம் என்பது சுவாமி மலையை குறிக்கும். 5ஆம் படை வீடாக குன்று தோராடல் என்று கூறியுள்ளார். குன்று தோராடல் என்பது திருத்தணி ஆகும். 6ஆம் படை வீடாக பழமுதிர்ச்சோலையை குறிப்பிட்டுள்ளார். இந்த பழனி ஆண்டவனை பற்றி ஒரு ஐயம் பல பக்தர்களுக்கு உண்டு. இவர் மொட்டையாண்டியா அல்லது சடையாண்டியா? ஏனென்றால் சாதாரணமாக வெளியிடப்பட்டிருக்கும் படங்கள் எல்லாம் இவரை முண்டிதம் செய்து கொண்ட மொட்டையாண்டியாகத்தான் காட்டுகிறார்கள். இதன் காரணமாகவே இந்த புகைப்படங்களை பூசையில் வைத்துக் கொள்ள பல பக்தர்கள் துணிவதில்லை. பழனி ஆண்டவன் மொட்டையாண்டியாயிற்றே, நம்மையும் மொட்டையடித்து விடுவாரோ என்று பலர் நினைப்பதுண்டு. ஆனால் மூர்த்தியின் வடிவை நீராட்டுதல் காலத்தில் கூர்ந்து நோக்குவோருக்கு தெரியும் அவர் மொட்டையாண்டி அல்ல, சடையாண்டியே என்று. பழனி ஆண்டவனை வணங்குபவர்கள், அவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்பவர்கள் எல்லா நலங்களையும் பெறுகிறார்கள். தமிழ்நாட்டு அறிஞன் அந்த பொய்யுள் புலவர் வள்ளுவர் கூறினார், மக்கள் இவ்வுலகில் இருக்கும் துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டுமானால் இவ்வுலகத்தில் தாம் உடைமை என்று கருதுகிற பொருட்களில் உள்ள ஆசையை விட்டுவிட வேண்டும். இப்படி ஆசையை விடத்தான் பெற வேண்டிய பேறுகளை எல்லாம் பெறலாம் என்றும், வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. வள்ளுவர் கூறிய அருமையான குரல். உலக மக்களுக்கு எல்லா நன்மை பேறுகளையும் அளிக்க விரும்பும் நாயகன் அந்த உலகத்து உடைமைகளிலேயே பேறுகளிலேயே தானும் ஆசை வைத்து அதில் திளைத்து நின்றால் எப்படி பக்தர்களுக்கு அருள் செய்ய இயலும்? ஆதலால் தான் அவன் தன் உடைமைகளை எல்லாம் துறக்கிறான். அவன் துறவு கோலம் பூணுவது மக்களுக்கு அவர்கள் வேண்டும் பேறுகளையெல்லாம் அளிப்பதற்காகவே. அவன் முற்றும் துறந்த கோவனாண்டியாக நிற்பதினாலே தான் நாம் பிறர்க்கரிய பேறுகளை எல்லாம் பெற முடிகிறது. ஆண்டவன் துறவியானது நம்மையெல்லாம் துறவிகளாக்க அல்ல, ஆக்கமுடையவர்களாக அருளுடையவர்களாக மக்கள் வாழ்வதற்காகவே ஆண்டவன் துறவு கோலம் பூணுகிறான். இந்த ஆவினன்குடி கோவில் மலையடிவாரத்தில் இருக்கிறது. இதுவே ஆதிக்கோவில். நக்கீரரால் மட்டுமல்ல ஔவையாராலும் சிறப்பித்து பாடப்பெற்றது. ஔவையார் காலத்தில் இதனை சித்தன் வாழ்வு என்று அழைத்திருக்கிறார்கள். நல்லம்பர் நல்லகுடி உடைத்து சித்தன் வாழ்வு இல்லம் தோறும் மூஞ்சேரி உடைத்து நல்லறவ பாட்டுடைத்து சோமன் வழிவந்த பாண்டியனின் நாட்டுடைத்து நல்ல தமிழ் என்று நல்ல தமிழ் பாட்டிலேயே இந்த சித்தன் வாழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த திரு ஆவினன்குடி கோவில்தான் திருமகள் காமதேனு, கதிரவன், நிலமகள், அக்னி முதலிய ஐவரும் தொழுது பெயர் பெற்றிருக்கிறார்கள். ஐவரின் கற்சிலைகள் இங்கு இருக்கிறது. இங்குள்ள இக்கோவிலில் முருகன் குழந்தை வேலாயுத சாமியாக காட்சி தருகிறார். பழனி ஆண்டவருக்கு காலை 8 மணி அளவில் சிறுகால சந்தி பூசை என்று நடைபெறும். இந்த பூசையின் போது வெண்ணையும் நெய்யால் சுடப்பட்ட ரொட்டியும் ஆண்டவருக்கு படைக்கப்படுகிறது. இதன் பின்னணி என்ன? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பழனி பகுதியை நிர்வகித்த ஆங்கிலேய அதிகாரிக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. வயிற்று வலி தீரவில்லை. அவரால் உண்ண முடியவில்லை. வயிற்று வலியை தீர்த்தருளுமாறு பழனி ஆண்டவரை அவ்வதிகாரி வேண்டிக் கொண்டார். தன்னுடைய வயிற்று வலி தீர்ந்தால் தாம் உண்ணும் உணவை பழனி ஆண்டவருக்கு படைப்பதாக வேண்டிக் கொண்டார் அவ்வதிகாரி. பழனி ஆண்டவர் ஆங்கிலேய அதிகாரியின் தீராத வயிற்று வலியை தீர்த்து அருளினார். அன்று முதல் இன்று வரை காலசந்தி பூசையின் போது வெண்ணையும் நெய்யால் சுடப்பட்ட ரொட்டியும் ஆண்டவருக்கு சேர்த்து படைக்கப்பட்டு வருகிறது. சிறுகால சந்தி பூசையின் போது பழனி ஆண்டவருக்கு வேடர் வடிவில் அலங்காரம் செய்யப்படும். நான் இணையதளத்தில் படித்தது. போகர் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற சித்தர்களுள் ஒருவராவார். இவர் நவபாஷான முருகன் சிலை செய்ததை மிகச் சுவையான தகவலாகும். அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம், வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார். போகர் சித்தரோ நவபாஷானம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு கொடுத்து வந்தார். அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர். ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர். இதை கண்ட போகர் சித்தர் நவபாஷானத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருவோருக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிவழி செய்தியாகும். அருணகிரிநாதர் போற்றிய பழனி தலம். அருளாளர் அருணகிரிநாத சுவாமிகள் பழனி தலத்தை பற்றி 97 திருப்புகழ் பாடல்களை அருளியுள்ளார். பழனி முருகப்பெருமான் மீது 85 திருப்புகழ்கள் பாடல்களையும் ஆவினன்குடி முருகப்பெருமான் மீது 12 திருப்புகழ் பாடல்களையும் பாடியுள்ளார். அருணகிரிநாதர் திருப்புகழை பாடுவதற்கு முருகப்பெருமானை அடியெடுத்து கொடுத்ததாக கூறுவர். ஆவினன்குடி முருகப்பெருமானை போற்றி பாடும்போது முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு ஜெபமாலை அளித்துள்ளார். அருணகிரிநாதர் பழனி தலத்தில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்ததை அவர் அருளிய திருப்புகழ் பாடல்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. அருணகிரிநாதர் பழனி தலத்தின் பெருமையினை காசியில் மீறிய பழனாபுரி என்றும் 14 கோர்ப்புகள் பழனி என்றும் போற்றியுள்ளார். அதிசயம் அநேக முற்ற பழனிமலை என்ற அருளாளர் அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழில் குறிப்பிடுவதன் மூலம் பழனி தலத்தில் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருவகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் முதலிய நூல்களை அருளியுள்ளார். சந்த பாவல பெருமான் என்று அருணகிரிநாத சுவாமிகள் போற்றப்படுகின்றார். பழனி மலைக்கோவிலில் பழனி ஆண்டவருக்கு நாள்தோறும் 6 கால பூசைகள் நடைபெறுகின்றது. முதல் பூசை விழா பூசை காலை 6:40 மணி அளவில் நடைபெறும். இவ்வேளையில் பழனி ஆண்டவருக்கு காவியுடையோடு கூடிய வைதீக சாது சந்தியாசி அலங்காரம் செய்யப்படுகிறது. இரண்டாவது பூசையாக சிறுகால சந்தி பூசை
பூசை காலை 8 மணி அளவில் நடைபெறும். சிறுகால சந்தி பூசையின் போது வெண்ணையும் நெய்யால் சுடப்பட்ட ரொட்டியும் ஆண்டவருக்கு நெய்வேத்தியத்துடன் சேர்த்து படைக்கப்பட்டு வருகிறது. சிறுகால சந்தி பூசையின் போது பழனி ஆண்டவருக்கு வேடர் வடிவில் அலங்காரம் செய்யப்படுகிறது. மூன்றாவது பூசையாக காலசந்தி பூசை நடைபெறும் காலை 9 மணி அளவில். சிறுகால சந்தி பூசையைப் போலவே அபிஷேகம், அலங்காரம், வழிபாடு நிகழும். வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டு பழனி ஆண்டவருக்கு பாலசுப்ரமணியர் அலங்காரம் செய்யப்படுகிறது. நான்காவது பூசையாக உச்சிக்கால பூசை பகல் 12 மணி அளவில் நடைபெறும். பழனி ஆண்டவருக்கு பாலசுப்ரமணியர் அலங்காரம் செய்யப்படுகிறது. ஐந்தாவது பூசையாக சாயரட்சை பூசை மாலை 5:30 மணி அளவில் நடைபெறுகிறது. இவ்வேளையில் பழனி ஆண்டவருக்கு ராஜ அலங்காரம் செய்யப்படுகிறது. ஆறாவது பூசையாக ராக்கால பூசை இரவு 8 மணி அளவில் நடைபெறும். ராக்கால பூசையின் போது மட்டுமே பழனி ஆண்டவருக்கு சந்தனத்தால் நீராட்டம் செய்வது குறிப்பிடத்தக்கது. பழனி ஆண்டவரின் திருமேனியில் ராக்கால பூசையின் போது சந்தனம் சாத்துவர். பழனி ஆண்டவரின் திருமேனியில் சாத்துப்படி செய்த சந்தனம் மறுநாள் காலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு அருள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இச்சந்தனம் ராக்கால சந்தனம் என்று தொன்று தொட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தீராத நோயை தீர்த்தருளும் சந்தனமாக பழனி சந்தனம் விளங்குகிறது. பழனி ஆண்டவரின் வரலாற்றினை காண வந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு வரலாற்று காணொளியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.